மழை பெய்துட்டு இருக்குங்க. ஆனால் இதமாக சாரலாக பெய்துட்டு இருந்தது. மலையம்மாட்ட கேட்டேன், கொஞ்சம் பெரிய மழையாக தான் நீ பெய்தாதான் என்ன, கொஞ்சம் பூமியோட சூடு தணியும், எங்களுக்கும் கொஞ்சம் தண்ணி பிரச்சனையெல்லாம் குறையும் இல்லையா அப்படின்னு கேட்டப்போ, முதல்ல நீங்கள்லாம் என்னை மதிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன இப்படி சொல்லிட்ட, நாங்கள் உன்னைய கடவுளாக வழிபடுறோம், நீ வரலன்னு கூழ் காய்ச்சி ஊற்றி உன்னைய கூப்பிட்றோம், எவ்வளோ மரியாதையோடு உன்னை வச்சுருக்கோம், மாறித்தாயின்னு சொல்கிறோம், என்ன இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்டப்போ அவள் திருப்பி கேட்டாங்க, உயிரோட வாழ்கிறது முக்கியமா, வசதியாக வாழ்கிறது முக்கியமா, உயிரோடு வாழ்ந்தால் தானே நீ வசதியாக வாழ முடியும், உண்மை தானே அப்படின்னா. ஆமாம், உண்மை தான். வசதியாக வாழணுன்னா அதுக்கு முதல்ல உயிரோடு இருக்கணும். உனக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்ககிட்ட 10 பைசா காசு வாங்காமல் நான் வர்றேன். ஆனால் என்னையே நீ விளைபொருளாக்கி என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து பாட்டிலில் வச்சு என்னை குடிச்சிட்ருக்குற. ஒரு 30-40 வருஷம் முன்னாடி உன் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்கியா? தண்ணிக்கு போய், பச்சை தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு போய் காசு போங்க அங்கிட்டு அப்படிம்பாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் என்னை காசாக்கி வச்சுருக்க. பணமாக பார்க்குற உனக்கு நான் எதுக்கு, பணத்தையே குடிச்சிக்கோ, பணத்தையே வச்சு எல்லாமே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி நான் கூப்பிட்டேங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிற, என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிறப்போ, என்னை வாவான்னு கூப்பிட்றையே நீ, நான் இருக்கிற இடத்தெல்லாம் மூடி வீடாக்கி உட்காந்துக்கிற, எங்கே போய் இருக்கிறது நான் போய் நீ குடிக்கவே முடியாத கடலோட போய் சேர்ந்துடுறேன், என்னை நேசிக்கிற, என்னை பிடித்து வைக்கிற மரங்களை எல்லாத்தையும் வெட்டிடுற, வாழணும்னு தான் நினைக்கிறியே தவிர்த்து உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய்ய மாட்டேங்கிற, என்னைக்கு உனக்கு என்னோட அருமை தெரியுதோ அன்னைக்கு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் யோசித்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இறைவியோடு இணைந்து பயணியுங்கள். நன்றி, வணக்கம்.